வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு சத்தாக ஒரு கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, தனியாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்கள்லாம். அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஸ்கூல் விட்டு வந்தவுடனே ஒரு பீஸ் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க ஆசையாக. அது நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் வந்துட்டு மோல்டில் க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா. டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன், அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடலான்டா. இப்போ சர்க்கரை வந்துட்டு சுகர் 1 கப்பை 2ஆக டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கப்பில் வந்து ஸ்பைசிஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஸ்பைசிஸ் சேர்த்து வச்சுருக்கேன் 4 1/2 கப் வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு கோதுமை மாவு 1.5 கப்பு, தயிர் 1/2 கப்பு, ஆயில் வந்து எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் 1/2 கப்பு, 1 கப்பு வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1/2 கப் வாட்டர் மட்டும் பேனில் சேர்த்துடலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இருக்கு இல்லையா, அது சாஃப்ட் ஆகட்டும். ஒரு 1 மினிட் மட்டும் நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு எடுத்துடலாம். 1 மினிட் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா குக் ஆகும். இந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸு இல்லைன்னா கிரேப் ஜூஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு கூட எடுத்துக்கோங்க. இப்போ 1 மினிட் மூடி வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக குக் ஆகிடும். அது ரொம்ப குக் பண்ண வேண்டாம், மாவு மாதிரி. இப்போ அதே பேனில் நம்ம வந்துட்டு கேரமலைஸ் பண்ணிடலாம். அந்த 1/2 கப் சுகர் போட்டுட்டு சும்மாவே வந்து ஸ்லிம்மில் தான் வந்து செய்யணும். இது கொஞ்சம் ப்ராசஸ் இதுவாக தான் இருக்கும். 10 to 15 மினிட்ஸ் ஆகும். பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா தான் நல்ல கலரும் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வரும் உங்களுக்கு. இல்லைன்னா ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா அது வந்து தீஞ்ச மாதிரி ஆகிட்டு கசப்பு வந்துடும். அதனால் பொறுமையாக ஸ்லிம்மில் வச்சு செய்யுங்க கேரமலைஸ் செய்கிறது மட்டும். இப்போ வந்து 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு அது தானாக மெல்ட் ஆகிட்டு இந்த மாதிரி சாக்லேட் சிரப் மாதிரி கலரில் வரும். கேக் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த அளவுக்கு விட கொஞ்சம் அதிகமான கலர் எடுத்துக்கோங்க. இப்போ அது நம்ம இன்னொரு 1/2 கப் வாட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சில் வாட்டர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது பொரிஞ்சு தெரிக்கும் மேலெல்லாம். அதனால் ஹாட் வாட்டர் மாதிரி அந்த 1/2 கப் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஸ்லிம்லேயே இருக்கட்டும் கேரமலைஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே. இப்போ அந்த நம்ம வாட்டர் சேர்க்க சேர்க்க அது கேரமலைஸ்ட் ஆனது வந்து அப்படியே மெல்ட் ஆகி சாக்லேட் சிரப் மாதிரி வந்துடும். அது நல்லா மெல்ட் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு கேரமலைஸ்டு வந்துட்டு அப்படியே சாக்லேட் மாதிரி இறுகி போயிடும் நம்ம அந்த வாட்டர் சேர்க்கலை அப்படின்னா. இப்போ பாருங்கள் சூப்பர் கலராக ரெடி ஆகிடுச்சு. நான் இவ்வளோ லென்த்தியாக வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் போடலை, ஷார்ட்ஸ் வீடியோவில். இதில் பார்த்தீங்கன்னா தான் புதுசாக செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கேரமலைஸ் பண்ணது எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்தோம் இல்லையா, அந்த ஃப்ரூட் குக் பண்ணதுலேயே இந்த டூட்டி ஃப்ரூட்டியையும் சேர்த்துட்டு இது வந்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கோதுமை மாவு போட்டு டஸ்டிங் பண்ண மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கேக்கில் எல்லா சைடும் ஃப்ரூட்ஸும் நட்ஸும் இருக்கா மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆகிடும். பாருங்கள் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம தயிர், அதுக்கப்புறம் ஆயிலு, அதுக்கப்புறம் அந்த சுகர் வந்து ஸ்பைசிஸ் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அது ஸ்பைசிஸ் போட்டு பொடி பண்ணது வந்து கொஞ்சம் சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏதாச்சும் வந்து நமக்கு அதில் அரைப்படலை அப்படின்னா இதில் வந்து நின்றுடும். கொஞ்சம் சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு அது வந்து கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். பார்க்கறதுக்கு கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி இருக்கணும். இப்போ கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு ஒன்றா சலித்து எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு எடுக்கிறதுனால அதுவுமே வந்து உங்களுக்கு சலிச்சா அதில் அந்த உமி மாதிரி இருக்கிறதெல்லாம்
கொஞ்சம் தங்கும். சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லா கோதுமை மாவும் போட்டுட்டு பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூன் எடுத்தோம், அது பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம், அது எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் வரைக்குமே குழந்தைங்களுக்கு ஈவினிங் வந்தால் டீ கூட சாப்பிட கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு அது ஃபுல்லாக கேரமலைஸ்டு பண்ணணும் இல்லையா, அந்த சுகர் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம், எல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. அது கேரமலைஸ் பண்ணது ஃபுல்லாகவே சேர்த்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் எல்லாம் அவங்க வீட்லேயும் செய்கிறதுக்கு மோட்டிவ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, டஸ்டிங் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு போடும்போது தான் ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கா மாதிரி இருக்கும் கேக்கில். நான் போட்டிருக்கிற எல்லா மெஷர்மெண்ட் இந்த அளவு எல்லாமே போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு கேக்கு. இப்போ ரொம்ப நம்ம ஃப்ரூட்ஸ் நட்ஸ் நிறைய போட்டதுனால ரொம்ப திக்காக இருக்குது. 1 ஸ்பூன் காய்ச்சாத திக்கான பால் வேணால் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. உங்களுக்கு கரெக்டாக பேட்டர் ஃபஸ்ட்டே வந்துடுச்சுன்னா பால் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு. இப்போ மோல்டில் வந்துட்டு நம்ம அந்த க்ரீஸ் பண்ணுறதுக்கு நெய் எடுத்தோம் இல்லையா, அதை வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நான் வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ண மாட்டேன், எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் செய்வேன். எனக்கு டீமோல்ட் ஆகி வரும் கரெக்டாக. நல்லா கொஞ்சம் தாராளமாக நெய் தேய்ச்சி விட்டுடுங்க. பட்டர் கூட மெல்ட் பண்ணி தேய்க்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு நல்லா எல்லா சைடும் அந்த நம்ம நெய் தேய்ச்சோம் இல்லையா, அதில் வந்து டஸ்டிங் ஆகி கோட்டிங் ஒரு கோட் வர மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் தட்டி எடுத்துருங்க. இப்போ அதில் நம்ம இப்போ வச்சுருக்கிற பேட்டர் வந்து சேர்த்துடலாம். ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கா மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி டாஸ் பண்ணுங்கள். அது வந்து உள்ளே ஏர் இருந்தது அப்படின்னா ரிலீஸ் ஆகும், இல்லைனா உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப வெடிப்பு விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சமாக மேலே போட்டுக்கோங்க. இப்போ அவன் வந்துட்டு 180 டிகிரியில் 50 மினிட்ஸ் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் ஆன உடனே ப்ரீ ஹீட் ஆகணும். அது 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா பேலன்ஸ் 40 மினிட்ஸில் நம்ம வந்து கேக் வைக்கணும். 40 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்துட்டு குக் ஆகலைன்னா திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். வைக்கும்போதும் எடுக்கும்போதும் உங்கள்கிட்ட க்ளவுஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. சரௌண்டிங் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், 180 டிகிரின்றதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு சூப்பர் கலராக சூப்பர் அரோமாவாக வந்திருக்கு பாருங்கள். வாசனையே செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம டூத் பிக் இல்லைன்னா ஷார்ப்பாக ஒரு கத்தியோ ஏதாச்சும் வச்சு செக் பண்ணிக்கோங்க. சென்டரில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வேகாமல் இருந்ததுன்னா தெரியும், அதில் ஒட்டிக்கிட்டு வரும். இப்போ பாருங்கள் எதுவுமே ஸ்டிக் ஆகலை. நமக்கு 50 மினிட்ஸில் கரெக்டாக குக் ஆகிருக்கு. 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி 40 மினிட்ஸ் கேக் வச்சு எடுத்துட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கும் கேக்கு. டீமோல்ட் பண்ணுறதுக்கு இந்த நைஃப் வச்சு சும்மா லைட்டாக தொட்டு விட்டால் போதும், தானாகவே டீமோல்ட் ஆகி வந்துடும். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் டீமோல்ட் பண்ணி எடுக்கிறது, கட் பண்ணுறது எல்லாமே செய்யணும். எனக்குமே இப்போ கொஞ்சம் சூடு இருக்குது அதில், உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அப்படி போட்டுட்டேன். பாருங்கள் சூப்பராக டீமோல்ட் ஆகி வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப வருஷமாக நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், பட்டர் பேப்பர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல.
நீங்கள் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஷேப் கரெக்டாக வரும். குட்டி குட்டி பீஸாக போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், செம்ம சாஃப்டாக செம்ம கலராக வந்திருக்கு நம்மளோட கேக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.